டுடே சமையல். குட் மார்னிங். இப்போ வந்து நாங்கள் கெபேஜும் கேரட்டு போட்டு நல்லா தண்ணி விட்டு உப்பு விட்டு அவிக்கணும். அவிச்சிட்டு இதோட எண்ணெயிலேயே வதக்கிட்டு ரைஸ் போட்டு பிரட்டி எடுக்கணும். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், கண்ணுக்கு நல்லது. கேரட்டு தலைமுடிக்கு கண்களுக்கெல்லாம் நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த கெபேஜ் கேரட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் கலக்கலாம். மஞ்சத்தூள், கருவேப்பிலை வந்து நிறைய போடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ கருவேப்பிலை அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா கண்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதாவது நிறைய கருவேப்பிலை போடுவேன். தான் எங்களோட கருவேப்பிலை தோட்டம். நிறைய கருவேப்பிலை இருக்குது. மேலே மரத்துலேயும் கருவேப்பிலை இருக்குது, மேலே நிற்கிது. இன்றைக்கி 5ஆம் தேதி ஜூன் மாதம். ஸ்கூல் துவங்கிட்டாலே காலையில் எழுந்திரிக்கணும், பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும். என்னை போல் எத்தனையோ லேடிக்கு காலையில் இதுதான் வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் துவங்கிட்டுல. வெண்டைக்காய் இருக்குது. குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மீன், கறி, இறைச்சி சாப்பிடாதவங்களுக்கு வெண்டைக்காயில் அந்த சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த வெயில் நேரம் நாங்கள் மீன் கறியெல்லாம் எடுக்கிறதில்ல, சிக்கன் எடுக்கிறதில்ல. இந்த வெண்டைக்காய் அதுக்கேற்ற சத்து கொடுக்குது. குழந்தைங்களுக்கு போதிய அளவில் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நாளும் ஒரு நாட்டு முட்டை குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நாட்டு முட்டை சின்னதாக இருக்குது. கோழி விடுற முட்டைலாம் சின்னதாக தான் இருக்கும்.